வந்து மாது நீ எதுக்குமே கவலைப்படாத. சரி நான் 5 பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன்ப்பா. இந்த பொன் பாக்குறதுங்கிறது ரொம்ப மங்களகரமான விஷயம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்து உடனே நான் துணையா இருக்கேன். மது என்ன பேசாம இருக்க, ஏதாவது யோசிக்கிறீங்க? ஒண்ணுமே தோண மாட்டேங்குது சார். சார் நீங்க வர வேண்டாம் சார். வர வேண்டாமா? இந்த பொன் பார்க்க ஒரு ஃபங்க்ஷன் திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சு சார். கேன்சல் ஆயிடுச்சு? ஆமா சார், வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு சார். அசம்பாவிதம்னா? அசம்பாவிதம்னா சட்டுன்னு தோண மாட்டேங்குது. வீட்ல ஒரு டெத் விழுந்துச்சு சார், சாவு. வாட்? டெத்தா? ஆமா சார். யார் செத்து போயிட்டா? எங்க ஒண்ணு மாமா சார். ஊர்ல இருந்து வந்திருந்தாரு, வந்தது திடீர்னு மண்டையை போட்டாரு. அது உன்னுடைய ஒண்ணு மாமா எப்படி செத்து போனாரு? அவரே ஒண்ணு மாமா காலையில மாடிப்படி ஏறும்போது படியை ஒண்ணு விட்டு ஏறாரு. அதுல வழிக்கு கீழே வந்து தலையில அடிபட்டு சேத்து பொண்ணு வந்து செத்து போயிட்டார் சார். அதனாலதான் சொல்றேன் நீங்க வர வேண்டாம். அது நீ துக்கத்துல கண்ணா அப்படின்னு வளர்ற. நீ என் கீழே வேலை பார்க்க ஸ்டாஃப். சரி, உனக்கு ஒரு சந்தோஷம்னா அது எனக்கு சந்தோஷம். உனக்கு ஒரு துக்கம்னா அது எனக்கும் துக்கம் பா. இந்த கல்யாணத்தை கூட விட்டு கொடுத்துடலாம், கருமாதியை விட்டே கொடுக்க கூடாது. சார் இப்படி அலையறீங்க. மது செத்து போன உங்களுடைய ஒண்ணு மாமா பேர் என்ன? அது வந்து கோபால் சாமி. கோபால் சாமி. வாட் a sweet name. பாடி எங்கதானே இருக்கு? யார் பாடி சார்? கோபால் சாமி பாடிங்க. ஆமா சார், இங்கதான் இருக்கு. நீங்க வேணா அவரோட பேசுறீங்களா? எப்படி பேச முடியும் சார்? ரொம்ப பயமா இருக்கு சார். நீங்க மது துக்கம் விசாரிக்க உறவுக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டியா? இல்ல சார், இனிமேல் தான் வரவைக்கணும் சார். உங்களுக்கு துக்கம் விசாரிக்க ஒருத்தர் 2 பேர் வந்தா போறோம் இல்லையா? என்ன சொல்ற நீ? இல்ல, இந்த கோபால் சாமி டெத்தை நான் ரொம்ப சிம்பிளா கொண்டாட முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப அமைதியா கொண்டாடணும். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? பாடியை சுத்தி ஐஸ் கிடைக்குமாங்க? பாடியே கிடைக்கல. நான் ஐஸ் கேட்க போவேன் சார். நான் கடைசியா சொல்றேன், நீங்க வரணும். ஹலோ சார், போச்சுடா, போன வயசுல